வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, இந்த மீன லக்னம் விருச்சிக ராசி காம்பினேஷன் பத்தி என்ன நினைக்கிற? இது ரெண்டுமே நீர் ராசியாச்சே. இவங்க ரொம்ப ஆழமானவங்களா இருப்பாங்களோ? ஆமாப்பா, இது ஒரு தெய்வீக போராளியோட அமைப்புன்னு சொல்லலாம். மீன லக்னத்துக்கு அதிபதி குரு பகவான், விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். இதனால இவங்க கிட்ட ஒரு பக்கம் மென்மையான அன்பும் இருக்கும், இன்னொரு பக்கம் எதற்கும் அஞ்சாத வைராகியமும் இருக்கும். வெளியே பார்க்க ரொம்ப சாதுவா தெரிவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு இரும்பு மனுஷன் ஒளிஞ்சிருப்பான். இவங்களுக்கு 6ஆம் அறிவு ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்வாங்களே, அது நிஜமா? கண்டிப்பா, இவங்க ஒரு சைலண்ட் அப்சர்வர். ஒரு ஆபத்து வருதுன்னா இவங்களுக்கு முன்கூட்டியே ஒரு மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். மத்தவங்க இவங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்பட மாட்டாங்க. தன் கொள்கையில உறுதியா இருப்பாங்க. இவங்க மூளை எப்பவும் மின்னல் வேகத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஃபேமிலி லைஃப்ல இவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப பாசக்காரங்களா? ரொம்பவே. குடும்பத்துக்காக தன் ஆசைகளை தியாகம் செய்ய கூட தயங்க மாட்டாங்க. அப்பா அம்மா மேல ரொம்ப மரியாதையா இருப்பாங்க. இவங்க வீடே ஒரு கோவில் மாதிரி ஆன்மீக தன்மையோட இருக்கும். ஆனா ஒண்ணு, இவங்க கொஞ்சம் சீக்ரெட்டிவ். குடும்ப ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. உறவுகளை ஒரு கோட்டை மாதிரி பாதுகாப்பாங்க. சரி, பிசினஸ் இல்லனா வேலையில இவங்க எப்படி? இவங்க கிட்ட ஒரு ராஜதந்திரம் இருக்கும் போலயே. சந்தேகமே இல்ல. நீர் ராசி நீர் லக்னன்றதால கடல் சார்ந்த தொழில், திரவ பொருட்கள், மருந்து இல்லனா எஜுகேஷன் ஃபீல்டுல இவங்க கொடி கட்டி பறப்பாங்க. யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. அதே சமயம் இவங்களையும் யாரும் ஏமாத்த முடியாது. தனியா பிசினஸ் பண்றது தான் இவங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா மத்தவங்க தலையீடு இவங்களுக்கு பிடிக்காது. பண விஷயத்துல இவங்க எப்படி? ரொம்ப சிக்கனமா? இவங்களுக்கு பணத்தோட மதிப்பு நல்லா தெரியும். அனாவசியமா ₹1 கூட செலவு பண்ண மாட்டாங்க. நிலம், வீடுன்னு இன்வெஸ்ட் பண்றதுல இவங்களுக்கு அலாதி பிரியம். இவங்களுக்கு எப்படியும் பணம் வந்து சேர்ந்துரும். ஆனா மத்தவங்களுக்கு கடன் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஹெல்த்ல எதுவும் ஸ்பெஷலா கவனிக்கணுமா? மீன லக்னன்றதால பாதங்கள், கணுக்கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அப்புறம் விருச்சிக ராசியால பாடி ஹீட் ஜாஸ்தியாகி ஸ்கின் அலர்ஜி இல்லனா ஜீரண கோளாறு வர சான்ஸ் இருக்கு. நிறைய தண்ணி குடிக்கணும். மனசை ரிலாக்ஸா வச்சுக்க தியானம் பண்றது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. இவங்க குழந்தைங்களுக்கு எப்படிப்பட்ட பேரண்டா இருப்பாங்க? ஒரு நண்பன் மாதிரி பழகுவாங்கப்பா. தன் பிள்ளைகளை ஒரு உயர்ந்த மனிதர்களா வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. தன் படிப்புக்காக எவ்வளோ வேணா உழைப்பாங்க. பிள்ளைகள் தப்பு பண்ணா மென்மையா எடுத்து சொல்லி திருத்துவாங்க. ஒரு சிறந்த வழிகாட்டியா இருப்பாங்க. டிராவல் பண்றது இவங்களுக்கு பிடிக்குமா? இவங்களுக்கு தண்ணினா ரொம்ப இஷ்டம். பீச்சு, அருவி, ஆறு இருக்கிற இடங்களுக்கு போனா இவங்க மனசு அப்படியே புத்துணர்ச்சி ஆகிடும். வெளிநாடு போற யோகமும் இவங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கு. அடிக்கடி டிராவல் பண்ணுவாங்க. அது மூலமா நிறைய புது விஷயங்களை கத்துக்குவாங்க. அப்போ மொத்தத்துல இவங்க ஒரு அன்பான வெற்றியாளர்னு சொல்லு.
சரியா சொன்னேன். அந்த முன்கோபத்தையும் அதிகப்படியான எமோஷனையும் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா இவங்க வாழ்க்கை ஒரு பெரிய வெற்றி காவியமா இருக்கும். குருவோட ஆசையும் செவ்வாயோட பலமும் இவங்களுக்கு எப்பவும் ஒரு கவசமா கூடவே இருக்கும். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.